சுட்ட கத்திரிக்காய் கொத்து. இது வந்து பொங்கல், உப்புமா, கொழக்கட்டை, அரிசி உப்புமா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பெரிய கத்திரிக்காயை லேசாக நல்லெண்ணெய் தடவி கேஸில் டைரெக்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை, மிளகா வத்தல், தேங்காய் இதெல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கும் கொஞ்சம் பெருசு ஜலத்தில் ஊற வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் கலவையை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பெருங்காயமும் கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த தேங்காய் கலவையோட. இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா சுட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மேல் தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு நல்லா கையாலேயே மசிங்கோ, பார்த்து பண்ணுங்கோ, ஏன்னா ரொம்ப சுடும் கத்திரிக்காய். அதை நல்லா மசிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கத்திரிக்காயம் போட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு புளி ஜலத்தையும் விட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்கோ. அதுக்கப்புறமா இந்த அரைச்ச தேங்காய் கலவையையும் விட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனேயும் இறக்கிடுங்கோ. ரொம்பவும் ஓடவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொத்ஸு. அதுதான் கன்சிஸ்டன்சி. மேலாப்பில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவுங்கோ. கொஞ்சமாக வெல்லம் கூட போட்டுக்கலாம். இது வந்து கத்திரிக்காய் வதங்குற ஸ்டேஜ்லேயே சில பேர் வந்து ஆனியனும் போட்டு வதக்குவா, அதுவும் நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கோ. சுட்ட கத்திரிக்காய் கொத்ஸு தயார். மீண்டும் சந்திப்போம்.